இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். நம்ம ஜென்ரேஷனோட ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஸில் நம்ம இருக்கோம். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லவ்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வர ஃபிலிம் ஆகட்டும், ரீசெண்ட் டேஸில் இருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த லவ் லைஃபுங்கிறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன், பன் பட்டர் ஜாம். அதில் கூட அவங்க சொல்ல வந்த ஐடியாலஜி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்னு சொல்ல முடியாது, வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுது லவ்வை. அதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து இந்த தக் லைஃப் படத்தை எவ்வளோ வந்து ட்ரோல் பண்ணோம். ஐயோ என்ன இது த்ரிஷா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் எல்லா மூவியுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த நம்மளோட சொசைட்டியில் நடக்கிற விஷயந்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஃபிலிம்லாம். சொல்லப்போனால் இப்போ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரிய வம்சம் பார்த்தப்ப அதில் எப்படி அவங்க 2 பேருமே சேர்ந்து உழைச்சி முன்னேறாங்க, அது அந்த சொசைட்டியோட அந்த டைம்லைனோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் அந்த மூவி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்குது. அதனால் அதுலேருந்து வர மூவிஸும் வந்து ஃபேக்காக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனோட லவ். அதாவது மொதல் விஷயமா நான் பார்க்குறது நம்பிக்கை, ஹோப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப். சொல்லப்போனால் இந்த டைம்லைனை பொறுத்த வரைக்கும் யாருமே அந்தளவுக்கு ஒரு ஹோப்போட யாருக்குனையும் வந்து இருக்கிறது இல்லை. சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு வைக்கப் போர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும்ல, பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு அடர்த்தியெல்லாம் இருக்காது. அது மாதிரி தான் நம்மளோட நம்பிக்கையும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி போதும் அது ஃபுல்லாக வந்து எரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தேகம் வர்றதுனால அவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உடஞ்சிருது 2 பேர் மேலேயும். இப்போ எனக்கு 2வது விஷயமா ரொம்பவே வந்து இது 2வது விஷயம், இதை ஃபஸ்ட் விஷயமாவே சொல்லியிருக்கலாம், ஆனால் வந்து நான் இது 2வது விஷயமா சொல்கிறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம எல்லாருமே லவ்வர் படம் பார்த்துருப்போம்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அந்த படம். அது வந்து அரௌண்ட் 70% ஆஃப் த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அந்த மூவி. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு பார்க்குறதுக்கு. அதில் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஆர்க்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கே வந்து அவங்க மேலே கோவம் வர அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதாவது யூ பிலாங்ஸ் டு மீ, ஒன் அண்ட் ஒன்லி மீ. அதாவது நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. நான் அழகணும்னா நீ அழகணும், நான் சிரிக்கணும்னா நீயும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இது நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், பாய்ஸுக்கும் இருக்கலாம் ஒரு சில டைம். ஓகே, அடுத்த விஷயமா நான் பார்க்கறது வந்து பிரிவு. நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து பிரிவு வர்றதுக்கான மேஜர் ரீசன் இப்போ விட்டுருங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பிரியறதுக்கான காரணமே வந்து பணம், மொழி, இனம், மதம், ஜாதி, இந்த மாதிரி எவ்வளோ காரணம் இருக்கலாம். ஆனால் இப்போ மேஜராக பிரியறதுக்கான காரணமே வந்து நீ எத்தனை பொண்ணுக்கிட்ட பேசுகிற, நீ எத்தனை பையன்கிட்ட பேசுகிற, ஓ எக்ஸ்லாம் யார், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், உன் பீஸ்டி யார், 1000 கேள்வி வருது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே. அதனாலே எவ்வளவோ சண்டை, எவ்வளவோ பிரிவை. லவ் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக லவ் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து அதுவே மேரேஜ்னு வரப்போ ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த விஷயமா நான் பார்க்கறது செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அதாவது நான் அந்த பேரை சொல்ல, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அது நிறையவே பசங்க பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஏன் பொண்ணுங்களும் பண்ணிப்பாங்க, தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிறது. ஏன்னா வந்து தன்னோட லவ் லைஃப் வந்து ஏதாவது வந்து தப்பாகிடுச்சுன்னா, ஒரு வேலை ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, இல்லை அந்த இந்த ஒரு பொண்ணு ஒரு பையனை அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. தன்னோட குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, தன்னோட வெல்விஷரை பற்றி யோசிக்கிறது இல்லை, தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட லவ்வை வந்து நம்ம பர்ஃபெக்டாக காட்டுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை எடுப்பாங்க. பட் உண்மையை சொல்ல போனால் அது உண்மையான லவ்வே இல்லைங்க. ஏன் ப்ரோ வருஷக்கணக்காக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பிரிஞ்சுட்டோம், நான் எப்படி ப்ரோ சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், வருஷக்கணக்காக நீங்கள் லவ் பண்ணி பிரிகிறீங்கன்னா ஒரு வேளை அந்த பொண்ணு இல்லை அந்த பையன் உங்களுக்கானவங்களாவே இருந்தால் தானாகவே உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரே இடத்துல இருந்தால் போதும். ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்கள் அந்த பையனையோ இல்லை அந்த பொண்ணையோ வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அவங்க நினைக்கணும், நீங்கள் நினைக்க வேணாம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை நினச்சி வருவாங்களே தவிர நீங்கள் அவங்களை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஒருத்தவங்களை விட்டு போகிறதுக்கு நமக்கு நிறைய காரணம் இருக்கும், ஆனால் அவங்க கூடயே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்